கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரக்கூடிய சூழலில் விழுப்புரத்தில் மண்பான தொழில் சூடுபிடித்துள்ளது. இது குறித்து செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் அதிக அளவில் அவதியடைகின்றனர். இந்த ஆண்டு வழக்கத்தை விட கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அதற்கு ஏற்ப நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது. இதனை சமாளிக்க அதிக அளவு நீர் பருக வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். இது மட்டுமின்றி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட தண்ணீர் கோடை காலத்தில் பயன்படுத்துவதை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. இவை உடம்பில் பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தும். அதற்கு மாற்றாக மண்பானையில் இருக்கும் தண்ணீரை பருகுவது உகந்ததாக இருக்கும். எனவே தாங்கள் உற்பத்தி செய்யும் மண்பாண்டங்களை கோடை காலங்களில் வாங்கி பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். நாங்கள் பரம்பராகவே எங்களுக்கு இந்த தொழில் தான். நாங்கள் தண்ணி பானை செய்கிறோம். இப்போ 1 லிட்டர்லேருந்து 10-15 லிட்டர் வரைக்கும் நாங்கள் பானை செஞ்சு விற்பனை பண்ணுறோம். மண் பாட்டில் சாப்பிடுங்க, உடம்பு எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதேமாரி மீன் குழம்பு, கறி குழம்பு, எந்த குழம்பு மண் பானையில் வச்சு மண் சட்டியில் வச்சு சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பண்டிகை சீசனில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பொருள் செய்கிறோம். இப்போ வெய்ய காலம் வந்தனால இப்போ வாட்டர் பானை நிறைய வியாபாரம் ஆகுது. வாட்டர் பானை 1 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். 1 லிட்டர் ஜக்குன்றது 60 ரூபா, 100 ரூபா. அதேமாரி வாட்டர் பானையும் 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் நாங்கள் ஒரு விலைக்கு போடுறோம். ஆனால் இதில் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால இப்போ மண்பானை தான் மக்கள் பழைய நிலைமைக்கு மண்பானை விரும்பி வாங்குறாங்க. அப்போ வசதியில் காரணத்தினால மண்பானை வாங்கினாங்க. இப்போ நோயின் காரணத்தால் உடம்பு ஆரோக்கியத்துக்காக மண்பானை வாங்குறாங்க. பாரம்பரிய முறைப்படி மண்பானை தண்ணீரை பருகுவது உடலுக்கு நன்மை பயக்குவது மட்டுமின்றி அடுத்த தலைமுறைக்கு இதனை எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கிறார்கள். இப்போ வெயில் ஜாஸ்தியாகி போச்சு. மண்பாண்டத்தில் பிடிச்சி குடிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக கூலிங்காக இருக்கும். 2வது இயற்கையாக உடம்புக்கு நல்லது. இது இன்னும் அடுத்த ஜென்ரேஷனில் கிடைக்குமாலாம் தெரியாது. அதுதான் சார் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இயற்கை முறையில் மண்பானையில் தண்ணீரை வைத்து குடிப்பதனால் சில இயற்கை தாதுக்கள் கிடைக்கின்றன. எனவே ஆரோக்கியமான முறையில் கோடையில் மண்பானைகளோடு பயணிப்போம். சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்துடன் செய்திக்குழு.